பல வருஷங்களுக்கு பிறகு தங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியரை பழைய மாணவர்கள் எல்லாம் பாக்குறதுக்காக வராங்க. வந்து அவருடைய வீட்டுல வந்து பாக்குறாங்க. அவர் எல்லாரையும் வரவேற்று உட்கார வைக்கிறாரு. ரெண்டு பேர் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குது உங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருமே சொல்றாங்க, வாழ்க்கை என்ன ஒரே போர் அடிக்குது, திருப்தியாவே இல்லை, யாருக்குமே ரொம்ப வெறுப்பா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சோகம், துக்கம், வருத்தம், குறைகள் சொல்லிட்டே இருக்காங்களே ஒழிய நிறைகளை யாருமே சொல்லல. பேராசிரியர் பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பழரசம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பழரசம் கொண்டு வராரு. கொண்டு வந்து அதை வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஊத்துறாரு. அதாவது ஒவ்வொரு டம்ளரும் எப்படிப்பட்ட டம்ளரா இருக்குன்னா, கண்ணாடி டம்ளரா இருக்குது. கண்ணாடி டம்ளர்லயே பூ வேலைப்பாடுகள் மிகுந்த நல்ல அழகான டம்ளர் இருக்குது, பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குது, சாதாரண சில்வர் டம்ளர், இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளர்லையும் பழரசத்தை ஊத்துறாரு. கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. எல்லாரும் பழரசம் குடிங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. எல்லார் கையிலையும் உள்ளது அந்த கண்ணாடி டம்ளர், அதுவும் பூ வேலைப்பாடு மிகுந்த டம்ளரை தான் எடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் டம்ளரையோ சாதாரண டம்ளர்லையோ யாருமே எடுக்கல. எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டாங்க. உடனே பேராசிரியர் சொல்றாரு, இதுதான் நீங்க பாக்குற வாழ்க்கையை நீங்க இந்த மாதிரி தான் பாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல. எந்த டம்ளர்ல குடிச்சாலும் பழரசம் தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வாழ்க்கையை ரசிக்காம அந்த டம்ளர்களை ரசிக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப பொறாமை, போட்டி, வருத்தம், குறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்படி நீங்க இருக்கவே கூடாது. யாரும் யாரு மேலையும் போட்டி, பொறாமை படவே படாதீங்க. அப்படி இருந்தா வாழ்க்கையை வந்து ரசிக்கவே முடியாது. வாழ்க்கைனா ரசிச்சு வாழணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் போட்டி பொறாமைகள் வேண்டாம். போட்டி பொறாமைகள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையை ரசிச்சு வாழ முடியாது.